So guys, welcome back to our channel. So today we are going to talk about என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ ரீசெண்டாக சம் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த கண்டென்ட் வந்து நம்ம எடுக்கும்போது ஆல்ரெடி கண்டென்ட்லாம் எடுத்தாச்சு. பட் சில ஃபன்னி இஷ்யூஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விவோவுடைய ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒய் சீரீஸில் ஒரு 300 மாடல். ஸோ Y300. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பட் உண்மையிலே இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 22,000 பேஸ் ப்ரைஸ், ஓகேங்களா? ஆனால் அந்த 22,000 இவங்க பேசுகிற பேச்சு இவ்வளோ அதுக்கேற்ற ஸ்பெக்ஸ் இருந்தால் பரவாயில்ல, ஸ்பெக்ஸே அங்கே இல்லை அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மையாகவே ஸ்பெக்ஸ் இல்லைங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், கன்க்ளூஷன் சொல்கிறேன். இந்த ப்ரைஸுக்கும் இதுக்கும் ஒர்த்தான்னு மட்டும் பாருங்கள். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ விவோ ஒய் சீரீஸ் அதில் வந்து 300. ஸோ விவோ Y300 வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட பேஸ் ப்ரைஸ் வந்து 22,000. ஸோ அதுக்கேற்ற ஸ்பெக்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா நோ. ஸோ எதுக்காக நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கு, நான் எதுவுமே குறை சொல்ல. பட் 22,000 இதில் கொடுத்துருக்கிறது என்னன்னா பிளாஸ்டிக். ஸோ ஃப்ரேம்ஸுமே பிளாஸ்டிக் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷில் ஏதோ ப்ரீமியமாக லுக்கில் அப்படியே நம்ம என்னவோ எல்லாம் பார்த்து ஏமாந்து வாங்கிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு விவோ நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் சைட்லேயுமே பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப்-C போர்ட் கொடுத்துருக்காங்க, டுவெல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும் இந்த ப்ரைஸ், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஓகே தான். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து டுவெல் கேமரா கீழே ஆரான்னு சொல்லிட்டு அவங்க லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வி சீரீஸில் இருந்தது இப்போ ஒய் சீரீஸ்லையும் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அவ்வளோலாம் பெருசாக தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இதோட திக்னஸ்மே பார்த்தீங்கன்னாக்கா 7.89 மில்லிமீட்டர் இருக்குது. அதுவும் ஒரு 3 கலர் இருக்குது, அந்த 3 கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதில் டைட்டானியம் சில்வர்னு சொல்லிட்டு இருக்குது, அதோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 190 கிராம். அது இன்னொரு பர்பிள் கலர் இருக்குது, அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 186 கிராம் இருக்குது. ஸோ ஆவரேஜாக 200 வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா டிசைன் வைஸ்மே ஓகே தான், ஆவரேஜா தான் இருக்கு. கிளாசி கிடையாது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மெட்டலுமே கிடையாது, பிளாஸ்டிக் தான். நீங்க முடிவு பண்ணிக்கோங்க டிசைன் என்னன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேக்கு போயிடலாம். இந்த விவோ Y300 சீரீஸ்ல டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னாக்கா 6.67 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, AMOLED தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே வந்து நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்கு, அதில் எந்த குறையும் நான் சொல்ல போறது கிடையாது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டு இங்கே கொடுத்துருக்கு டிஸ்பிளே நல்லாவே இருக்கு. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா HDR10+ சப்போர்ட் இல்லை. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்ல அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் HDயில் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியாது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். நிறைய பேர் இது சொல்ல மாட்டாங்க, ஃபுல் HDன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து AMOLED ஸ்க்ரீன்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் இது சப்போர்ட் இருக்கா HD சில பேர் சொல்ல மாட்டாங்க. யார் சொல்ல மாட்டாங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளேல எல்லாமே இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பீக் பிரைட்னஸ்மே 1800 nits பீக் பிரைட்னஸ்மே இருக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஏன்னா வந்து ஃப்ரண்ட் AMOLED கொடுத்ததுனால உங்களுக்கு அதனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே இருக்கு. ஸோ இது வந்து டிஸ்பிளே நான் எந்த குறையுமே சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் HDR10 சப்போர்ட் மட்டும் இல்லை, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இந்த ஃபோன் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்குது கேமரா தான். ஸோ ஒய் சீரீஸ் மேக்ஸிமம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது பட்ஜெட் சீரீஸ் தான், பட்ஜெட்டுக்காக தான். ஸோ இந்த டைமே பார்த்தினாக்கா பட்ஜெட்டை நல்ல கேமரா கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கனாக்கா அவ்வளோலாம் கிடையாது. நிறைய பேர் வந்து ஊன்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஃபஸ்ட்டு வந்து டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. சோனியோடைய IMX882 சென்சார் கொடுத்துருக்காங்க. f1.79 அப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் 2 MP வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்ட்ரைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு f2.4 அப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் LED ஃபிளாஷ் இருக்கு. ஆரா லைட் அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்ணுறாங்க. பட் அது குறை சொல்ல முடியாது, நல்லாவே இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே டீசெண்டாகவே எடுக்குது. பிகாஸ் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா வந்து 22,000 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபோன்ஸ் இருக்கு. நேற்றுமே நம்ம வீடியோ அண்டர் 20Kல பெஸ்ட் கேமரா மொபைல்ஸ் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த கேமராஸ் எப்படி இருக்குன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. லோ லைட்ல இது கொஞ்சம் அடி வாங்குது. நான் வந்து ரீசன்ட் பிக்சர்ஸ்லாம் நான் பார்த்தேன், அடி வாங்குது. நிறைய பேர் வந்து அதையுமே ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. பட் லைட்டாக அடி வாங்குது லோ லைட்டில், அதை நோட் பண்ணிக்கோங்க. பட் ரொம்பலாம் கிடையாது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது கேமரா. ஸோ போர்ட்ரைட் லென்ஸுமே உங்களுக்கு அந்த 2 MPனால உங்களால் வந்து
நல்ல ஷார்ட்ஸ்லாம் எடுக்க முடியுது, இன்க்ளூடிங் செல்ஃபி. ஸோ செல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த 32 மெகா பிக்சல் அண்டர் 20K 18,000 வந்து நம்ம மோட்டோ G85 கொடுக்குறாங்க. பட் இவங்க கொடுத்துருக்கிற 32 மெகா பிக்சலுமே நல்ல கேமரா தான், நல்ல ஷார்ட்ஸ்லாம் எடுக்குது. ஸோ அக்யூரேட்டாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேமராஸ் இவ்வளோ தான், இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது. ஏன்னா டுவெல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க, அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் 4K ஷூட் பண்ண முடியாது, 22,000 ரூபாய்க்கு 4K ஷூட் பண்ண முடியாது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1080p தான் அவங்களால ஷூட் பண்ணிக்க முடியும், 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது, போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ், மேபி அவங்க கொடுத்துருக்கலாம். என்ன காரணம் 4K ஏன் ஷூட் பண்ண முடியல, பின்னாடி வரேன் ஓகேங்களா, இன்னும் ஃபுல்லாக வீடியோ பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இதுதான். ஸோ ஆவரேஜான கேமரா, மிட் ரேஞ்சில் பெஸ்ட் கேமரா அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன். அண்டர் 25K சரி, அண்டர் 20K சரி, நோ பெஸ்ட் கேமரா. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போகிறது வந்து பெர்ஃபார்மன்ஸ். நான் சொன்னேன்ல, ஏன்டா 4K வீடியோ இல்லை, என்னடா காரணம்னு கேட்டிங்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா Snapdragon 4th Gen 2 கொடுத்துருக்காங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை. ஸோ காய்ஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 22,000 ரூபாய் லான்ச் பண்ணுறாங்க ஃபோனு. ஆனால் வந்து இவங்களால வந்து அட்லீஸ்ட் Snapdragon 7 சீரீஸ் கூட லான்ச் பண்ண முடியல. ஒரு 4th Gen லேட்டஸ்ட் ப்ராசஸர் நான் குறை சொல்லப்பா, ஆனால் இதோட பெஞ்ச்மார்க் ஒரு அண்டர் 10K உங்களால் இந்த ஃபோன் பீட் பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன லான்ச் பண்ண ஒன்றுமே புரியலை. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இதை வந்து ஆகும்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக நம்பிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அண்டர் 25K இந்த ஃபோன் யாராவது வாங்கணும் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வாங்காதீங்க, நான் அடித்து சொல்லுவேன். பிகாஸ் வந்து ஏமாந்துருவீங்க. ஸோ கேமிங்காக ஒருத்தர் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து இந்த பக்கம் போயிடாதீங்க. ஸோ டெஃபினட்டாக ப்ராசஸர் வந்து கேமிங்க்கு ஒர்த்து இல்லை. ஆனால் இந்த ப்ராசஸர் ஒர்த்து தான், பட் ஹெவி யூசேஜுக்கு ஒர்த்து கிடையாது, மாடர்ன் யூசேஜுக்கு ஓகேங்களா. பட் ப்ராசஸர் வந்து அதான் சொல்லிட்டேன், 5G ப்ராசஸர் தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து 5G சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது, டுவெல் 4G வோல்ட்டுமே இருக்குது, 5G இருக்குது, ப்ளூடூத் 5.0 இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன்னா எதுவுமே குறை சொல்ல ஓகேங்களா. பட் ஒரு கேமிங் ஓரியன்டட் இல்லை ஹெவி யூசேஜ் பண்ணுவேன்னா டெஃபினட்டாக அந்த பக்கம் போயிடாதீங்க, கண்டிப்பாக லேக் இஷ்யூ இருக்கும். ஸோ இது கூட வந்து ஃபன்டச் OS லேட்டஸ்ட் 14 மாதிரி பில்ட் பண்ணி வருது. வித் ஆண்ட்ராய்ட் 14ஓட 15 கிடையாது, பட் அப்டேட்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. 2 இயர்ஸ்க்கு வந்து OS அப்டேட்டுமே, செக்யூரிட்டி அப்டேட் 3 இயர்ஸ்க்குமே இருக்குன்னு சொல்கிறாங்க. டெஃபினட்டாக வந்தால் தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி, இங்கே வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAh பேட்டரி கொடுத்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜர் 80 வாட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு 44 மினிட்ஸில் உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ பேட்டரிக்கு நான் எதுவுமே குறை சொல்ல, 5000 வந்து ஆவரேஜ் தான், நான் அதெல்லாம் குறை சொல்ல. சார்ஜருமே ஃபாஸ்ட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து இந்த ப்ராசஸர் கொடுத்தது எனக்கு வந்து ஒர்த்து கிடையாது, அண்டர் 25,000 ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NFC சப்போர்ட் கிடையாது, மேபி கொடுத்துருக்கலாம். மேக்ஸிமம் இப்போ நிறைய ஃபோன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க, இவங்க அதையுமே கொடுக்கல ஓகேங்களா. அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கலர்ஸுமே ஆப்ஷன்ஸ் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. ஸோ தயவுசெய்து இந்த ஃபோன் யாருக்கு நீங்கள் ரெக்கமெண்ட், ஒரு கன்க்ளூஷன் யாருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலான்னா, டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் ஹெவி யூசேஜ் கண்டிப்பாக, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்க. டெஃபினட்டாக நான் டெய்லி இன்ஸ்டாகிராம் தான் பார்ப்பேன், இல்லை யூடியூப்ல வீடியோஸ் தான் பார்ப்பேன், மாடர்ன் யூசேஜ் தான், வாட்ஸ்அப் ஸ்வைப் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஒரு ஆவரேஜ் கேமரா, ஆவரேஜ்லாம் ரொம்ப ஆவரேஜ்லாம் இல்லை, டீசெண்டான கேமரா தான் ஓகேங்களா. இந்த மொத்தமாக எனக்கு வந்து ஹெவி யூசேஜ்லாம் பண்ண மாட்டேன், லைட் யூசேஜ் தான், இல்லை எங்கள் ஃபேமிலியில் யாருக்காக தான் வாங்கி தர போகிறேன்னா டெஃபினட்டாக போகலாம். அது விவோவில் தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக போகலாம். இல்லை ப்ரோ எனக்கு கேமரா ஓரியன்டாக தான் ஃபோன் இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸும் அதில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வேறு ஆப்ஷன் போயிடுங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதோட பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21,999 8x1 256GB வித் UFS 2.2 அதோட வருது. அதுக்கப்புறம் எல்பிடி சப்போர்ட் எக்ஸ்பாண்டபிள் பண்ணிக்கலாம் ரேம்மே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு, ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர்லாம் வந்து இந்த ஃபோன் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தானே இது இவ்வளோ சொல்கிறேன். நிறைய பேர் ஊன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நம்பிடாதீங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.